Hi guys, welcome to the channel Brawl Stars King Tamil. So after 4 years ஒரு வீடியோ வந்துட்டு போடலான்னு வந்திருக்கோம். ஸோ என் கூட யார் யார் இருக்கா அப்படின்னா குட்டி புலி தருணும் அவரோட அண்ணன் ஹரிசும் தான் இருக்காரு. குட்டி புலி தருண் அன்ஃபார்ச்சுனேட்டாக பேச முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஹரிஸ் கிட்ட மட்டும் நம்ம வந்துட்டு ஃபோனை கொடுப்போம், பேசுவோம். ஹரிஸ், உங்கள் கருத்து என்ன? இந்த 4 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் 4 வருஷத்துக்கு கழிச்சு இந்த கேம் ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த கேம் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் விளையாடுறது மொபைல் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் மட்டும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நாங்கள் விளையாண்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஸோ அவ்வளோதான் என் கருத்து. நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து என்டர்டெயின் ஆவீங்க நம்புவோம். ஆமாம். ஸோ ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி நாங்கள் எடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ ஓகே, ஸோ அங்கே கேம்குள்ளே போவோம். கைஸ் ரெடி கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பெரிய ஆள் ஆகலான்னு எங்களுக்காக வச்சுக்கிட்ட ஒரு நினப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த யூடியூபர் மாதிரி நாங்கள் பெருசாகணும், அந்த யூடியூபர் மாதிரி நாங்கள் பெருசாகணுமே நினச்சது தவிர நாங்களாக ஒரு யூடியூபரை வளர்ந்து வரணும்னு நினைக்கவே இல்லை. இந்த யூடியூபரை பேஸ் பண்ணி தான் நம்ம வரணும் அப்படி தான் நாங்கள் நினச்சி வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் உண்மை. இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் இந்த யூடியூபரை தான் நாங்கள் வரணும், இந்த யூடியூபரை தான் எங்கள் ரோல் மாடல் வேறு, நீங்கள் அதை பேச அவங்களுக்காக விளாட்றது வேறு. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் நிறைய தப்பு பண்ணோம். நாங்கள் அந்த ரோல் மாடலை ஒழுங்காக சூஸ் பண்ணல, எங்களுக்கு எந்த கேமில் எடுத்துலான்னு தெரியாத. சரியாக சொல்லலாம், இந்த கேமிங் நாலேஜுங்கிறது எங்களுக்கு அப்போ போது அந்தளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு கேமிங் நாலேஜ் இல்லாதனால தான் நாங்கள் இப்படி விளாண்டுட்ருக்கோம். போக போக எங்களுக்கும் இந்த 4 இயர்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு டைம் ஸ்கிப் ஆட்டம் தான் இருந்துச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரில, ஆனால் போனதுக்கப்புறமா வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட நோக்கம் என்ன? இந்த சேனல் ஆரம்பித்தது உங்களுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக சாரி. இவ்வளோ வருஷத்தில் நான் உங்களுக்காக நான் சொல்லலை. காரணம், நாங்கள் அப்போ யோசிக்கல உங்களுக்காக. ஆனால் இப்போ சொல்கிறேன், உங்களுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் என்டர்டெயின்மெண்ட் தான் எங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களை ஏற்றுக்குவீங்க நம்புகிறேன். நாங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் எங்களை மன்னிச்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களை ஏற்றுக்குன்னு நாங்கள் அடுத்து கண்டென்ட்ஸ் போட மேலும் மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சு வின் பண்ணிட்டோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம பாய்ஸோடைய அலப்பறையை தாங்கியே முடியாது. மேப்புன்னு வந்தாலே நம்ம பாய்ஸ் வெளுப்பாங்க. ஓகே, செகண்ட் மேட்ச் ரெடி கொடுங்க பாய்ஸ். ஓகே, இந்த 2வது மேட்ச் பார்ப்போமா? ஸோ அண்டு புது அப்டேட்ஸ். நான் இந்த 4 வருஷ கேப்பில் எவ்வளவோ அப்டேட்ஸ் மாறிச்சு. ஸோ என் அக்கௌண்ட்டு மாறி இருக்கும், நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ. ஓகே, இந்த லாபி ரொம்பவே இதுவாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில, ஹரிஸுங்கிற ஐடி ஒரு ஐடி இருக்கும், ஆனால் ஆடுறது வேற ஆளாக இருப்பார். ஆனால் ஹரிஸ் ஒரு ஐடியில் ஆடுவான். இது வந்துட்டு எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியலைங்களாம். இது வந்துட்டு இது ஒரு இது மட்டும்தான். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓஜி ஹாரிஸ் ஃபேன் தான். ஸோ நோட்டீஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இது வந்துட்டு ஏன்னா நானே நோட்டீஸ் பண்ணல, நான் இப்போ நோட்டீஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் எங்கள் கேம் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படி கீழே ஒரு கமெண்ட் போட்டு போங்க. ஒரு கேம் ப்ளே, எங்கள் கேம் ப்ளேயை பற்றி ஒரு கமெண்ட்டு அப்படியே போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போகிற ஒரு கமெண்ட்ஸில் இருந்தால் நாங்கள் எப்படி ஆட போகிறோங்கிறது இருக்குது. நாங்கள் நல்லா விளாட்றோமா நல்லா விளாட்லையான்னு சொல்லிட்டு எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஆண்டிருப்பீங்க, நீங்கள் ஆடாமல் இருப்பீங்க. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா எங்களை பார்த்து கற்றுப்பீங்க. இல்லை நான் ஆட தெரிஞ்ச பிளேயர் ப்ரோ அப்படின்னா நீங்கள் எங்கள் குறைகளை பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ என் ஆசை வந்துட்டு என்னென்னா, மேலும் மேலும் வளரணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டோடு வளரணுங்கிறது எங்கள் ஆசை. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம குட்டி புலி தருண் இவரை பற்றி பேசுகிறோம் கண்டிப்பாக. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆன இயர்லேருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ எவ்வளோ வருஷமாக, அதாவது இந்த சேனல் வந்துட்டு எப்போ ஆரம்பித்த சேனல்னால், இந்த சேனல் வந்துட்டு ஒரு 4 வருஷம். ஆமாம், 4 வருஷம். இந்த சேனல் 4 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 வருஷத்துலேருந்து நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் தான் இவர். அண்டு நம்ம ஹரிஸ் இவரும் பார்த்திங்கன்னா இந்த சேனல் 4 வருஷம் ஆரம்பிச்சதுல இருக்கார். ஆனால் மோஸ்ட்லி ஆஃப் த வீடியோஸில் இவரும் குட்டி புலியும் எப்போயாவது அந்த கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டுருப்பாங்க. அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான காரணம் தான். 2 பேருமே வெளியூர். ஸோ அதனால தான் அப்பப்போ வந்து காட்சி எழுதிட்டு போவாங்க.
தரிசனம் வந்துட்டு எப்போயா தான் கிடைக்கும். மித்த நேரம் பூரா ஒன்று நான் இருப்பேன், இல்லை இந்த இவன் ஹரிஸ் இருப்பான். எங்கள் அண்ணனும் நான்டான். ஆனால் இப்போ அவர் ஆடுறது மாதிரி இல்லை. இப்போ அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. அவன் தன்னோட படிப்ஸ் அந்த இதெல்லாம் போயிட்டான் பார்த்து. ஓ மை காட் கைஸ், கிட்டு போட்டு வெளுத்துருச்சு கைஸ் 2 பேரை. ஓ மை காட், குட்டி புலி தரும் நல்லா ட்ரை பண்ணிங்க. சூப்பர் ட்ரை. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஹரிஸ் ஐடி யார், தருண் ஐடியான்னு பார்த்துருமா ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இல்லை ஹரிஸ் ஐடி யார், தருண் ஐடி யார்? ஹரிஸ் ஐடி இதுதான், 25,722 ட்ராஃபிஸோடு இருக்கிற இந்த ஐடி தான் ஹரிஸ் ஐடி. தருண் ஐடி இந்த ஐடி தான். இந்த ஐடி தான் ஹரிஸ் வச்சுருந்தான். ஸோ ஹரிஸ்ன்னு பேரில் இருக்குல்ல. ஸோ இந்த ஐடி தான் வச்சுருந்தான் ஹரிஸு. பட் ஆனால் இப்போ தான் இந்த ஐடி வந்துட்டு வச்சிருக்கல ஹரிஸ். காரணம் சிம்பிள், இந்த ஐடி வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஐடி அவன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பட் எப்படியோ தருணோட செல்லுக்கு மாறி வந்திருக்கு சூப்பர் செல்லுடைய அக்கௌண்ட் மூலயமா. ஓகே, இது இந்த விளக்கம் போதும் நினைக்கிறேன். ஸோ ஓகே, 3வது கேம் ஆரம்பம் கைஸ். ஃபஸ்ட் கேமும் பார்த்தீங்கன்னா நல்ல வின்னு. செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு உழப்பலுங்களா சொதப்பலுங்க சொல்லுங்கள், உழப்பலுங்களாம். ஸோ நம்ம ஹரிஸ் பேசவே இல்லை. இப்போ ஹரிஸ் கொஞ்சம் பேசணும். ஸோ ஹரிஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பிரால் ஸ்டார்ஸ் இப்போ பிகினர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? பிகினர்ஸான நீங்கள், அதாவது பிகினர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எங்களை பார்த்து கற்றுக்கணுங்கிறத ஒரு நெசசரி இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்குங்கிறது ஒரு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேம் பிளே ஸ்கில் இருக்கும். அவங்களுக்கு தனியாக ஒரு பிளே ஸ்டைல் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எப்படின்னா இந்த இவ்வளோ மேட்சஸில் நான் ஃபேங்க மட்டும் தான் வச்சுலாண்டேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பிளே ஸ்டைல் இருக்குது தனியாக. அவன் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரஸ் விளாட்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு தனி பிளே ஸ்டைல் இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளே ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த பிளே ஸ்டைலை பொறுத்து விளாடுங்கிறான். நான் சொல்ல கரெக்டாக இல்லை ஹரிஸ்? கரெக்ட். ஓகே, அப்புறம் நாங்கள் வளவலன்னு பேசுகிறோம்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நாங்கள் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு தான் பேசுகிறோம். நீங்கள் பேசுறதும் பிடிக்கலன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோஸ்லேருந்து அதையும் பார்த்து அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ எல்லாமே நீங்கள் சப்போர்ட் கொடுத்து உங்கள் இதை பொறுத்து தான். நீங்கள் நல்லா இருக்குன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை எந்த விதத்தில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு ஏற்ற நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட அவுட்புட் எங்களுக்கு வரும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட்புட் தான் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ நாங்கள் இந்த மாதிரி யூடியூபருமே ஆகணும், அந்த யூடியூபருமே பெரிய ஆள் ஆகணும்லாம் எங்கள் ஆசை கிடையாது. எங்கள் ஆசை ஒரே ஒரு ஆசை தான். நாங்கள் எப்படியாவது நாங்கள் எங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு வீடியோஸ், நல்லா குவாலிட்டியான வீடியோஸ், நல்ல என்டர்டெய்னிங்கான வீடியோஸ், பார்த்தா சிரிப்பு வரணும். இல்லைனா யாரா இவனுங்க லூஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நிமிஷம் அவங்களை ஓட்டணும். அதுதான் எங்கள் ஆசை. நம்ம கூட இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் வந்துட்டு இந்த வந்தனிமே இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொழுதுபோக்கு. இன்னும் நிறைய இன்ஸ்டா பார்ப்பாங்க. இன்ஸ்டா ஐடி நான் போட விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் இந்த இன்ஸ்டா ஐடி போட்டேன்னா என்னை வச்சு நிறைய வேலை பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ நான் இன்ஸ்டா ஐடி போட விரும்பலை. ஸோ அதான் சிம்பிள், இன்ஸ்டா ஐடி நான் தான் போட விரும்பலை. இன்ஸ்டா ஐடி நான் போடவில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த ஜிக்கி அடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஜிக்கி, ஆனால் அந்த ஜிக்கி இல்லை கைஸ், இது வேறு ஜிக்கி. ஸோ தொல்லை கொடுக்குறானுங்களே. இந்த ப்ராலர் சொல்ல போனால் ஒரு மாதிரியான ப்ராலர் தான். இது யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரியான ப்ராலர் இந்த ஜிக்கி ப்ராலர். நம்ம இந்த கான்ஃபர்டாக் போடுவோம். ஓ நோ கைஸ், இந்த ஜிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கை. அவ்வளோதான். ஓகே கைஸ், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மேட்ச் ஜெயிக்க. அடிங்கடா. சூப்பர் கைஸ் ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓகே, இவ்வளோ மேட்சஸ் நாங்கள் விளாண்டுருந்தோம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸில் உங்களுக்கு வரும், இல்லைனா வராது. ஸோ ஓகே, இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 4 years. ஸோ ஹேப்பன் கைஸ், வரட்டா. ஸோ ஹரிஸ் குட் பை சொல்லுங்க. ஸோ குட் பைலாம் இல்லை, ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுவோம். that's not a goodbye, that's the beginning. ஆமாம், எஸ். ஸோ பை கைஸ்.